2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவே ஜெயிக்கட்டும், ஸ்டாலின் அவர்களே ஜெயித்து மீண்டும் ஆட்சியில் அமரட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? அவருடைய பிரஸ் மீட்டாக இருக்கட்டும், மக்களுக்காக தெருவில் இறங்கி போராடக்கூடிய விவகாரமாக இருக்கட்டும், இப்படி எடப்பாடி அவர்களுடைய நடவடிக்கையும் அதிமுகவினருடைய நடவடிக்கையும் ஒரு மிகுந்த ஒரு சோர்வுக்குள்ளான நபர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி காணப்படுகிறது. என்ன மாதிரியான பெயர்கள் அவர்களுடைய திட்டத்துக்கு வைக்கிறாங்க? தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 4.5 ஆண்டுகள் தமிழ்நாடை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரோ இல்லை நியமிக்கப்பட்ட முதல்வரோ, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அவர் முதல்வராக 4.5 ஆண்டுகள் பதவி வகித்திருக்கிறார். ஓரளவுக்கு கட்சியையும் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறார். மக்கள் மனதில் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கொங்கு பகுதிகளிலாவது அவர் மக்கள் மனசுல இடம்பெற்றிருக்கிறாரு. ஒரு 2-3 தேர்தல்கள் தாக்கு பிடிச்சு நின்றுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்குது. சமூக நீதி அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வாறு அறிவித்திருக்க வேண்டும்? 2021க்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா, திருச்சியில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த, இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடை போட்டு அதில் 5 ஆண்டுகள் மற்றும் 10 ஆண்டுகள் அப்படின்னு 500 வாக்குறுதிகள் பிரம்மாண்டமாக ஒரு கூட்டணி அமைச்சு, திமுக மாநாடை அமைச்சு 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மாநாட்டில் கம்பீரமாக அந்த திட்டங்களை அறிவிக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் கையில் வச்சிருக்கிறவர். இந்த வாக்குறுதிகளை எப்படி அறிவித்திருக்க வேண்டும்? இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, எடப்பாடி அவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறணும், 2026 தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை போல அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்றைக்கு இதற்கப்புறம் பாஜக கூட கூட்டணியே கிடையாது, அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரதான தலைவர்கள் CV சண்முகம்லேருந்து ஜெயக்குமார்லேருந்து இன்னும் பலர் வெளிப்படையாகவே அதிமுக கூட கூட்டணி வைத்ததுனால தான் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலையும் தோற்றோம், சட்டமன்ற தேர்தலையும் தோற்றோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவித்து விட்டு, திடீர்னு எடப்பாடி நண்பர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு வருது, குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு வருது, இவர் டெல்லி பயணம் செல்கிறார். அடுத்த 1 மாதத்திற்குள்ளாகவே அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத அறிவித்தது மக்கள் மத்தியில் எடப்பாடி அவர்கள் மீது ஏதோ ஓரளவுக்கு இருந்த அந்த கிரெடிபிலிட்டியும் சுக்குநூறாக உடைத்து விட்டார். ஸோ இன்றைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு எடப்பாடி முயற்சி செய்கிறாரு. ஆனால் அந்த முயற்சியுமே ஒழுங்காக செய்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திருச்சி மாநாட்டில் 2021க்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப அந்த கட்சியினுடைய அமைப்பை எப்படி வச்சுருந்தாரு, அந்த ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணார், ஒரு மாநாடை எப்படி நடத்தி கடைக்கோடி மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்து ஒரு ஆர்வத்தை தூண்டி திமுக ஸ்டாலின் தலைமையிலான அரசு திரும்ப வந்தால் நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணார். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்செப்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் முக்கியமானது. இன்ஃபேக்ட் பர்செப்ஷன் தான் அரசியலில் கீயே. எப்படி 2014க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பர்செப்ஷன், ஒரு ப்ராப்பகேண்டா பண்ணி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணார் மோடி, பாஜக. அதற்கு பின்னணியில் அதானி அம்பானி போன்ற பணக்காரர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு அதனுடைய பலனை தான் அவர்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மோடி வந்தால் இந்தியாவை தலைகீழ மாற்றிடுவார், குஜராத் மாடல் வளர்ச்சி, ஊழலுக்கு எதிரான இந்தியா, கருப்பு பணத்தை மீட்பேன், 15 லட்சம் போடுவேன், இப்படி தான் ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பர்செப்ஷனை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 75-80% வரைக்கும் இன்னைக்கு நிறைவேற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும், இதை தாண்டியும் இன்னும் நல்ல திட்டங்கள்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை தொடர்ந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரியான பர்செப்ஷன் பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருக்கிறாரு? குலவிளக்கு திட்டம், கருணை தொகை திட்டத்துக்கு முதல்ல இப்படி பேர் வைக்கலாமா? இது வரைக்கும் 16 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு, 3 கட்டங்களாக அறிவித்திருக்கிறார். இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக மாநாடு அப்படிங்கிறத அவர் கொங்கு பகுதியிலே கூட கூட்டியிருக்கலாம். ஏன்னா அங்கே தான் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு.
கொங்கு பகுதியிலே ஒரு பிரம்மாண்டமான மாநாடை வச்சு அந்த மாநாட்டில் அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகளை செஞ்சு ஒரு பெரிய அறிவிப்பை அறிவித்து ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது தமிழ்நாடு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் சமூக வலைதளங்களையும் எடப்பாடி அவர்களையும் அதிமுகவை குறித்தும் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் 10 நாளாவது பேச வச்சிருக்கணும். ஆனால் பேட்டி கொடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் எடப்பாடி அவர்களுடைய செய்தி பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிற செய்தியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே தெள்ள தெளிவாக தெரிகிறது 2026 சட்டமன்ற தேர்தலுடைய தோல்வியை இப்பொழுதே அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் போல அப்படிங்கிறது தெரியுது. அவருடைய அறிவிப்பில் அவ்வளவு எனர்ஜி கிடையாது, அவருடைய அறிவிப்பில் அவ்வளவு பிழைகள், வார்த்தை பிழைகள் இருக்குது. அதை கூட ஒழுங்காக சொல்ல முடியலையா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதை தாண்டி திட்டங்களுக்கு என்ன மாதிரியான பெயர்கள் வைக்கிறீங்க? எப்பேற்பட்ட பிற்போக்குத்தனமான திட்டங்களுடைய பெயர்கள் அது. குலவழக்கு திட்டம், கருணை தொகை. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியிலேயே பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே முன்னுக்கு பின் முரணான பதில்களை சொல்றாரு. அப்பட்டமா எடப்பாடி அவர்கள் அதில் சிக்கிக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் அதை கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல் அறிவிப்பு இன்னைக்கு 3வது கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் சொல்றாரு 2021 திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு தமிழ்நாடு மக்கள் மேலே வரிக்கு மேலே வரி போட்டு விலைவாசிகள் எல்லாத்தையும் உயர்த்தி விட்டு மக்களை பாடுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த பாடுகள்ல இருந்து நான் தமிழக மக்களை மீட்க போறேன். அதற்கு கருணை தொகையாக ஒரு முறை 10,000 நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 வழங்க போறோம் அப்படின்னு அறிவிக்கிறார். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, இந்த காசை நீங்க எப்படி கொடுப்பீங்க சார்? நீங்க தான் சட்டமன்றத்தில் சொல்றீங்க இந்த திமுக அரசு பெரிய அளவில் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க, திமுக அரசு வரிகள் எல்லாம் உயர்த்திட்டாங்க அப்படின்னா நீங்க மட்டும் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு, வருவாயை நாங்கள் பெருக்குவோம், எங்களுக்கு தான் தெரியும், நிபுணர்களை வச்சு அரசினுடைய வருவாயை பெருக்கி அந்த வருவாயை வச்சு நாங்கள் அந்த 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வருவாயை எப்படி சார் பெருக்குவீங்க? அதே வருவாயை தானே இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா திமுக அரசுக்கு பண்ண தெரியல, நாங்கள் நிபுணர்களை வச்சு எங்கெல்லாம் வரியை உயர்த்த முடியுமோ, எங்கெல்லாம் விலைவாசியை உயர்த்த முடியுமோ, எங்கெல்லாம் அரசு வருவாயை பெருக்கிறதுக்கான வரிகளை உயர்த்த முடியுமோ அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த காசை வச்சு நாங்கள் செம்மத்தையாக நிர்வாகம் பண்ணி அந்த 10,000 ரூபாயை கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறார். திமுக அரசு வரியை உயர்த்தி மக்கள் மீது வரிச்சுமையை செலுத்தி தான் அவர்கள் இன்னைக்கு மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்களும் நாங்களும் திரும்ப உங்களை கொடுமை தான் படுத்த போகிறோம் அப்படின்னு இவர்களே ஒப்புக்கொண்டுகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு திறமையான நிர்வாகம் கடந்த 10-15 ஆண்டுகளாக பல்வேறு விவகாரங்களில் வரிகள் உயர்த்தப்படலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரிகள் உயர்த்தப்படணும். அதுவும் ஒன்றிய அரசோடு இவர்கள் போட்ட சில ஒப்பந்தங்கள் அடிப்படையில் தான் திமுக அரசு வரியை உயர்த்தணும் அப்படின்னு அவங்க சைடு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி மக்கள் பணத்தை வரியாக வசூல் பண்ணி மக்களுக்கு தான் திரும்ப நல்ல திட்டங்களாக திமுக அரசு செயல்படுத்துகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்குது. இல்லை இவர் பிஜேபியினுடைய அழுத்தம் காரணமாக அமைதியாக இருக்கிறாரா? ஏன்னா போன கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு மேனிஃபெஸ்டோவை கொண்டு வந்தாங்க. அந்த மேனிஃபெஸ்டோவில் தமிழ்நாட்டுடைய பெயரையே தெக்கன பிரதேசம்னு மாற்றுவோம் அப்படின்லாம் அறிவிப்பு இருந்துச்சு. ஏடிஎம்கே சைட்லையும் ஒரு அறிவிப்பு இருந்துச்சு, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனுடைய அறிவிப்புகள் இருந்துச்சு. அது தெளிவாக தெரிஞ்சிச்சு. டிஎம்கே என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி இவங்க அதை மேனிஃபெஸ்டோவாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஓப்பன் டிவி டிபேட்டில் ஒருத்தர் அந்த ஸ்டிக்கரே கிழிச்சு காட்டினார். டிஎம்கேவனுடைய மேனிஃபெஸ்டோவை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றி இவங்க திட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அம்பலப்பட்டு போன செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 16 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு. அந்த 16 வாக்குறுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறவே இல்லை அப்படிங்கிறது தான். ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சப்ப பஸ் இலவசமாக விடுவோம், உரிமை தொகை கொடுப்போம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நேஷனல் மீடியா வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி அவர்களுடைய பேச்சு ஒரு 3 மணி நேரம் கூட நிற்கலை. அதுக்குள்ளே அடுத்த செய்திகள் வந்து விட்டது. குலவழக்கு திட்டம் 2,000 ரூபா தருவோம், இலவச பேருந்து ஆண்களுக்கும் கொடுப்போம் பெண்களுக்கும் கொடுப்போம். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஆண்களும் பெண்களும் இலவசமாக பஸ்ஸில் பயணிச்சாங்கன்னா அந்த பஸ்ஸுக்கான வருமானம் எங்கேருந்து வரும்? அரசு பேருந்து கழகங்கள் இருக்கு இல்லையா,
அதை எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி 25,000 ரூபாய் மானியத்தில் 5 லட்சம் பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டர் கொடுப்போம், சொந்த நிலத்தில் இல்லாதவங்களுக்கு நிலமும் கொடுத்து சிமெண்ட்டு கான்கிரீட் வீடுகள் வந்து அரசு சார்பில் கட்டி கொடுப்போம், வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பதிலாக 150 நாள் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் நாங்கள் கொடுப்போம், இலவச எரிவாயு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் வந்து இலவசமாக கொடுப்போம், முதியோர் ஓய்வூதியம் வந்து 1,200 2,000 ரூபாயா ஏற்றி கொடுப்போம், மாணவர்களுடைய கல்வி கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழப்போர் குடும்பத்துக்கு 10 லட்சமும் காயமடைந்தவங்களுக்கு 2 லட்சமும் இழப்பீடு கொடுக்கப்படும், சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டி இல்லாத கடன் மாற்றுத்திறனாளியுடைய கூட்டுறவு வங்கிகள் இதுவரைக்கும் வாங்கியிருந்தாங்கன்னா அது கடனை தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 3ஆம் கட்டம் தான் கருணை தொகை 10,000, வேலைவாய்ப்பு பட்டதாரி இளைஞர்களுக்கு வந்து மாதம் 2,000 ரூபா, +2 முடித்தவங்களுக்கு வந்து 1,000 ரூபா கொடுக்கப்படும், மீனவர் நலன் நிவாரணம் தடைகால நிவாரணம் வந்து 8,000 12,000 உயர்த்தப்படும், நெசவாளர்களுடைய மின்சாரம் 450 யூனிட் இலவச மின்சாரமாக கொடுக்கப்படும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,400 யூனிட் வந்து மின்சாரம் கொடுக்கப்படும், நடைபாதை வியாபாரிகளுடைய கூட்டுறவு வங்கிகளுடைய கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணப்படும், ஆண்டுதோறும் பொங்கலுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த அறிவிப்புகள், இந்த இலவசங்கள் எல்லாத்தையும் திமுக அரசை விமர்சனம் பண்ணி இதுவரைக்கும் அரசியல் செஞ்சுருக்கிறாங்க அதிமுக. இன்றைக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணியான பாஜகவும் இதையெல்லாம் விமர்சனம் பண்ணி தான் அவங்க இதுவரைக்கும் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே மாதிரி சொல்கிறப்ப இது மக்கள் மனதில் எப்படி நிற்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு கட்சிக்குள்ளாகவே அவருக்கு ஆதரவு இல்லை, மக்கள் மத்தியிலையும் பெரிய அளவுக்கு ஒரு கிரெடிபிள் லீடராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரவுண்டை வந்து அவர் லூஸ் பண்ணிக்கிட்டு வராரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த கருணை தொகை அப்படிங்கிறது டிஎம்கே உரிமை அடிப்படையில், ஒரு கலாச்சார அடிப்படையில் மக்களை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல திட்டங்களுக்கு பெயரிடுறது முதற்கொண்டு சமூக நீதி அடிப்படையில் ஒரு கண்ணியத்தை காத்துக்கிட்டு வராங்க. குலவிளக்கு திட்டம், கருணை தொகை திட்டம் அப்படின்னு இவர்கள் இன்னும் பிற்போக்குத்தனமாகவே யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் தெள்ள தெளிவாக ஒரு டிபேட் போயிட்டு இருக்கிறது. டிஎம்கே எந்த அளவுக்கு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோட அட்வான்ஸாக உலக நாடுகளோடு போட்டி போடுகிற அளவுக்கு இவர்கள் சிந்தனைகளையும் திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் 50 வருஷத்துக்கு பின்னோக்கி போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய கேக் வாக் மாதிரி இன்னைக்கு டிஎம்கேக்கு இவர்களே அமைத்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடிகிறது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.